ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கு நோக்கும் கொள்கையை துவங்கிய இந்திய பிரதமர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி.வி. நரசிம்மராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 12. அடுத்த கேள்வி, ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனாதிபதி. அடுத்த கேள்வி, கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் சி, மன்மோகன் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 50 உறுப்பினர்கள். கீழ்கண்டவற்றுள் லோக்சபாநாயகர் தனது ராஜினாமை எவரிடம் அளிப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துணை சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய அகில இந்திய பணிகளை டேஷால் உருவாக்க இயலும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாராளுமன்ற சட்டத்தின் மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கருத்துகளில் எந்த ஒன்று பண மசோதாவை பற்றி தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண மசோதாக்களில் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஓர் அவையில் அறிமுகம் செய்யப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லட்சுமிமால் சிங்கி. அடுத்த கேள்வி, நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜ்யசபாவின் முதன்மை தொலைக்காட்சி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராகுல் மகாஜன். அடுத்த கேள்வி, மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 543. அடுத்த கேள்வி, மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 250. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜீவ் காந்தி. அடுத்த கேள்வி, ஒன்றிய பிரதேசமான டெல்லியில் இருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 7. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1960. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பொறுப்பாளர்களுக்குள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலாக்கத்தை கட்டுப்படுத்தி தலைமை ஏற்று வழிநடத்தி செல்கின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர் முறையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்சி தகவல் தடுப்பு சட்ட விதி கருத்துப்படி 1. சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். 2. சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 உண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாநிலங்களவையில் 18 உறுப்பினர்கள் மற்றும் மக்களவையில் 39 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பூஜ்ய நேரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்ற அமைச்சரவையை நீடிப்பது இவருடைய ஆளுமையால்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதம மந்திரி. இந்திய பாராளுமன்றத்தின் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1958. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோடைக்கால கூட்டத்தொடர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை? ஆன்சர் ஆப்ஷன் சி, அரசியல் பன்முகத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அச்சுதநாயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 17 ராஜ்யங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 பேர் கொண்ட லோக் ஆயுதாவின் தேடுதல் குழு தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரு கே. வெங்கட்ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 18. அடுத்த கேள்வி பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். 1 நிதி ஆணையம், 2 தேசிய திட்டக்குழு, 3 கேபினெட் செயலாளர் அலுவலகம். ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மட்டும் தேசிய திட்டக்குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி முடிவுக்கு கொண்டு வருதல். அடுத்த கேள்வி 3 பேர் கொண்ட லோக் ஆயுதாவின் தேடுதல் குழு தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரு கே. வெங்கட்ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 18. அடுத்த கேள்வி முன்னாள் அதிகாரியுடனான ராஜ்யசபா தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி துணை ஜனாதிபதி. அடுத்த கேள்வி இந்தியாவின் கேபினெட் செயலகம் டேஷ் ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1950. அடுத்த கேள்வி பாராளுமன்ற சலுகைகளை டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி 105. அடுத்த கேள்வி இந்திய பாராளுமன்றத்தின் தனி உறுப்பினர் மசோதா கூற்றின்படி 1 தனிநபர் உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும். 2 அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 2ம் சரி. ஆர் மற்றும் எஸ் சரி, 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஏ இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையால் மாநிலங்களவை கருதப்படுகின்றன. காரணம் மாநிலங்களவை உறுப்பினர் மாநிலங்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதியாக இல்லை. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் 2 உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கேள்வி மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1 இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவையை விளக்குகிறது. 2 அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அடுத்த கேள்வி அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதமர். அடுத்த கேள்வி பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? 1 சாதாரண மசோதா, 2 பண மசோதா, 3 அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சாதாரண மசோதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதை கீழ்வரும் எந்த விதி குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி விதி 75(1). நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எவை சரியல்ல? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி. அடுத்த கேள்வி பாராளுமன்றத்தின் கீழ்சபா மற்றும் மேல் சபா உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் யாவை? 1 மதிப்பீட்டு குழு, 2 துணை சட்டம் இயற்றும் பேரிலான குழு, 3 பொது கணக்கு குழு, 4 பொதுத்துறை குழு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்சபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையின் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியானவை? 1 மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். 2 கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையில் இடையேயான உறவினை எதிர்க்கட்சி தான் முழுமையடைய செய்கின்றன. 3 எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலையை பெற்றிருக்கிறார். அதற்கு சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 அனைத்தும்